மெக்சிகோ போன்ற நாடுகள் குறித்து பெரிய சுவர் எழுப்பப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் எல்லாம் ட்ரம்ப் ஆரம்பத்தில் முன்வைத்திருந்தார். அதற்கு எதிரான கருத்துக்கள், குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கருத்துக்கள். இப்போதும் கூட H1B விசா வேலைக்கு ஒர்க் பெர்மிட் வழங்குகிற விவகாரத்தில் ட்ரம்ப் கொண்டிருந்த ஆரம்ப நிலைப்பாடு, எலான் மஸ்க் போன்றோர் அதனை ஆதரித்து நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். ட்ரம்பினுடைய நிலைப்பாடு அதற்கு எதிரானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ட்ரம்பை ஆதரித்த அதே குடியரசுக் கட்சியினர் சார்ந்தவர்கள் H1B விசா வழங்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். குடியேற்றக்காரர்கள் தடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலும் ட்ரம்ப் இருக்கிறார். இது எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என நினைக்கிறேன்? முதலாவது விஷயம், அமெரிக்கா என்பதே ஒரு குடியேற்ற நாடு தான். நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அமெரிக்கா என்பது செப்பிந்தியர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த ஒரு நிலம். எப்படி நாங்கள் அபோரிஜின்ஸ்களுடைய நாடு ஆஸ்திரேலியான்னு சொல்கிறோமோ, ரெட்டிடியன்ஸுடைய நாடு தான் உண்மையில் அமெரிக்கா. இந்த நாட்டை 400 ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரன் கொலனியாக வச்சிருந்தான். பிரிட்டிஷ் உலகத்தில் அமெரிக்காவையும் கூட 400 வருடம் கொலனைஸ் பண்ணி வச்சிருந்த காலம்தான் வெள்ளைக்காரர்களை கொண்டு வந்து அமெரிக்காவிலே குடியேற்றினான். குடியேற்றி அங்கே படிப்படியாக இந்த செவ்விந்தியர்களுடைய நாட்டை மெல்ல 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 பல மில்லியன் மக்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு மிக அறுதிச் சிறுபான்மையாக காடுகளில் நம்ம நாட்டில் வெத்தாக்கள் இருப்பது போல, ஆஸ்திரேலியா கொஞ்சம் எபோரிஜின்ஸ் இருப்பது போல, ரெட் இண்டியன்ஸ் வந்து மிக குறைந்த தொகையில் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அது அமெரிக்காவுடைய நாடு, இந்த ரெட் இண்டியன் அவர்களுடைய நாடு. வெள்ளையர்கள் திரும்ப போய் குடியேறி ஒவ்வொரு காட்டு பிரதேசங்களை அழித்து கடைசியில் 50 ஸ்டேட்ஸை உருவாக்கி அமெரிக்கா என்ற ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கினார்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, 46ஆம் ஆண்டு தானே ட்ரம்ப் அமெரிக்காவில் பிறந்தார். ட்ரம்பினுடைய பாப்பா அவர் அமெரிக்கர் இல்லை, அவர் ஒரு பிரிட்டிஷ்காரன் நினைக்கின்றேன். அவருடைய தாய் வந்து ஸ்காட்லாந்து, அவரும் அமெரிக்கர் இல்லை. அவர்கள் 2 பேரும் அங்கே குடியேறித்தான் வாழ்ந்து ட்ரம்ப் பிறந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது ஒரு கொள்கை கொண்டு வரார் என்றால், இந்த மத்திய அமெரிக்கா அதே போல் சவுத் அமெரிக்கன் யாரும் இந்த நாட்டுக்குள்ளே ஊடுருவக்கூடாது, வரக்கூடாது. உலகத்தில் மக்கள் தங்களுடைய அன்றாட பொதி பொட்டங்களை சுமந்து கொண்டு தன் பிறந்த நாடு, தாயகம், சொத்துக்கள், வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு வாரானண்டா ஏன் வருகிறான்? அவனுடைய கடைசி ஆப்ஷன் தான் அது. மைக்ரேட்டாக ஒரு அகதியாக ஒருவன் வாரான் என்றால் அவனோட நாட்டில் அவனுக்கான வாழ்வாதாரம் ஜீரோவாக போயிட்டு, அவன் நம்பிக்கையெல்லாம் போயிட்டு இந்த மண்ணில் வாழ முடியாதுன்னு. ஆகவே எனக்கு நான் தங்கி வாழணும் என்ற ஒரு நாட்டை நோக்கி அவன் ஒரு நம்பிக்கையோடு வார நேரம், குடியேறிய மக்கள் வாழுகின்ற ஒரு நாட்டில் தானுடைய தாய் தந்தையர்கள் வெளிநாட்டவர்களாக இருக்கின்ற ஒரு ஜனாதிபதி சொல்கிறாரு, மெக்சிகோக்காரன் இந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, 1600 கிலோமீட்டர் இந்த போர்டெல்லாம் சுவரை போடுவேன் என்று 40 மைல் சுவரை போட்டுட்டார் ட்ரம்ப். ஃபெஸ்ட் டேர்மில் போட்டார். 1600 கிலோமீட்டருங்கிறது 1000 மைலில் 45 மைலை தனது முதலாவது 4 ஆண்டு கால டேர்மில் ட்ரம்ப் போட்டுட்டார் மெக்சிகோ பார்டருக்கு. உண்மையில் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம், மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அமெரிக்கா வந்து 20ஆம் நூற்றாண்டில் எப்படி ஒரு வல்லரசாக மாறியது என்ற ஒரு கதைக்கு பின்னால் லத்தீன் அமெரிக்க நாட்டு மக்களுடைய இரத்தமும் வியர்வையும் பொருளாதார வளங்களும் இருக்கின்றது. ஒவ்வொரு லத்தீன் அமெரிக்க நாடையும் சூறையாடி தான் அமெரிக்கா அந்த கட்டத்துக்கு வந்தது. அந்த லத்தீன் எப்பொழுதும் எதிர்நிலைப்பாடு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்வதற்கு அமெரிக்க ஜனாதிபதிகள் அவருடைய சுக்கானுக்குள்ளேயே எத்தனை தரம் கொண்டு வைப்பதற்கு முயற்சித்தார்கள். வெனிசுவேலாவுடைய ஜனாதிபதியை யார் கொண்டார்கள்? அப்போ நான் சொல்கிறேன்னா, உலக நாடுகளை சமத்துவமாக, நீதியாக, நேர்மையாக நடத்துகின்ற அந்த அணுகுமுறையிலிருந்து அமெரிக்கா ஒரு நாளும் விலகி போகக்கூடாது. அது தொடர்ந்தும் 20ஆம் நூற்றாண்டில் அது முற்றாக விலகி போயிருக்கின்றது உண்மை. 21ஆம் நூற்றாண்டிலும் அப்படி விலகி போவது என்பது என்ன செய்யும் என்றால், இந்த அமைதியான ஏற்கனவே 1008 போர்களும் சிவில் போர்களும் இருக்கின்ற உலகத்தில் இன்னும் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கூட்டுவதற்கு அது வழிவகுக்குமே ஒழிய உலக அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதற்கு அது எந்த வகையிலும் பங்களிக்காது. பிரச்சனை இன்னும் அதிகரிக்கும். உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் உங்களோட நாட்டுக்குள்ளே வாராங்கன்றால் அவனுக்கு வாழ நிலையில் வாரான். சர்வதேச ஒப்பந்தங்கள் என்ன சொல்கிறது? யுஎன்ஓ இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் என்ன சொல்லுதுண்டா, அப்படி அகதியாக வாரவனை நீ எடுத்துக்கொள்ளுன்னு தான் சொல்லுது. அவனை திருப்பி அனுப்ப இயலாது. மியான்மர்லேருந்து உலகத்தில் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு ஒரு படுகொலை செய்கின்ற ஒரு அரசாங்கத்திலிருந்து தப்பி ஓடுகின்ற ஒருவனை அவனை அடைக்கலம் கொடுக்குற நாடு ஒரு மாதத்தால் திருப்பி அங்கே அனுப்புறது சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு முரண். அப்படி அனுப்ப இயலாது. அப்போ ஒரு கட்டுப்பாடு ஒன்று வைத்துக்கொள்ள வேண்டும். நான் சுவரை போட்டு இந்த பக்கம் நீ வரப்படாங்கன்ற
ஒரு தீண்டாமை கொள்கை இல்லை. அது உலகத்தில் அது ஒரு ஏற்புடைத்தான் ஒரு வல்லரசு, ஒரு மெச்சுவர்டு, உலகத்துக்கு தலைமைத்துவம் வாங்குகின்ற ஒரு நாடு, பொருளாதாரத்தில் ஒரு சூப்பர் பவராக இருக்கின்ற நாடு தலைவர். அந்த நாட்டு மக்கள் இதுக்குள்ளே வரப்படாது என்று சொல்லி நான் ஒரு சுவரை கட்ட போகிறேன் என்று சொன்னால் அது ஒரு எப்பத்தைட் வால், அது ஒரு தீண்டத்தகாத சுவர். அதை நாங்கள் ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு மெச்சுவர்டான ஒரு சிவிலைஸ்டான 21ஆம் நூற்றாண்டில் அதை நாங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நாகரிகமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தவில்லை. நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் பிரிட்டிஷ் ஸ்காட்லாந்து தாய் தந்தையர். ஆனால் அவர் ஒபாமாவினுடைய பிறப்பை பற்றி பேசுகிறார், கமலா ஹாரிஸ் ஒரிஜினை பற்றி பேசுகிறார். ஆனால் ட்ரம்பில் செயற்பாடுகள் அனைத்தும் அமெரிக்கர்கள் இதுவரை கடைபிடித்து வந்த கொள்கைகளுக்கு முற்றிலும் முரண். இப்போ வூட்ரோ வில்சன், பிராங்க்லின் ரூஸ்வெல்டு, அது மாதிரி அப்ரஹாம் லிங்கன் போன்ற உயர்ந்த தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாவுக்கான எந்த தகுதியுமே இல்லாதவர்.